Be strong. தகவல் களஞ்சியம் இன்ஃபர்மேஷன் ரெஸ்டோரேட்டரை ரிக்வேதம் கிமு 1400 வருடங்கள் கொண்டது. யசுர்வேதம் கிமு 1200 வருடங்கள் கொண்டது. சாமவேதம் கிமு 1100 வருடம் கொண்டது. அதர்வவேதம் ஆதிசங்கரர் ஏற்படுத்திய 4 மடங்களில் பூரி மடம் ரிக்வேதத்துடனும், சிருங்கேரி மடம் யசுர்வேதத்துடனும், துவாரகை மடம் சாம வேதத்துடனும், பத்ரிநாத் ஜோதிர் மடம் அதர்வண வேதத்துடனும் பொருந்துவதாக கருதப்படுகின்றன. அக்பரின் அரசவையில் உள்ள நவரத்தினங்கள் பீர்பால், தான்சேன், தொடர்பால், மான்சிங், பைசி, அபுல் பாசல், ரஹீம் கானி கான், பகவான் தாஸ் மற்றும் மிர்சா அசிஸ் கோகோ ஆகியோர் அக்பரின் அரசவையில் இருந்த நவரத்தினங்களாகும். வங்காளத்திலிருந்து டெல்லிக்கு செல்லும் நெடுஞ்சாலையான கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்ததால் ஷெர்ஷா சூரி இன்றளவும் நினைவில் வைக்கப்பட்டுள்ளார். 2ஆம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வாழ்ந்த தெனாலிராமன் அவருடைய அவையில் விகடகவியாக இருந்தார். வடமேற்கு இந்தியாவில் ஓடிய சிந்து நதியின் பெயரிலிருந்து இந்தியா என்ற பெயர் சூட்டப்பட்டது. இப்போது அந்த ஆறு இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் ஓடுகிறது. கிமு 600 முதல் 630 ஆண்ட நரசிம்ம பல்லவனுடைய மற்றொரு பெயர் மாமல்லன். அந்த பெயரால் மாமல்லபுரம் என்றழைக்கப்பட்ட துறைமுகம் பின்னாளில் மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. மகாபாரதத்தில் வரும் குருச்சேத்ரா யுத்தமாகும். 3ஆம் பானிப்பட்டு போரில் அகமது ஷா அப்தாலி மராட்டியரை தோற்கடித்தார். துருவ நட்சத்திரமாக மாறிய துருவன் அவனுடைய சிற்றன்னை சுருசி அவனுடைய தந்தையின் மடியில் உட்கார அவனுக்கு அனுமதி அளிக்கவில்லை. ஆயிரத்தி 840 பிரிட்டிஷ் அதிகாரி படைப்பிரிவை ஏற்படுத்தினார். அவர்களுடைய சுற்றுப்புறத்திற்கேற்ப வகையில் அந்த வீரர்களுக்கு ஒரு சீருடை தயாரிக்க விரும்பினார். அவர்கள் இருந்த இடத்தின் தரையின் வண்ணத்திற்கு தூசு படிந்த என்ற பொருள் தரும் உருது மொழி சொல்லான காக்கி என்பது பெயர். சீருடைக்கும் அந்த பெயரே அளிக்கப்பட்டது. மலர்களின் திருவிழாவான சாயிரோ குல்பர்சன் என்பது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இந்துக்கள் முஸ்லிம்கள் இணைந்து டெல்லியில் கொண்டாடப்படுவதாகும். ஓலைகளால் ஆன விசிறிகள் மலர்களாலும் ஜிகினத் தகடுகளாலும் அலங்கரிக்கப்படும். மக்கள் நடனமாடியபடி மக்ரோலி தெருக்களில் சென்று குத்புதீன் சிஷ்டியின் சமாதியை ஜோக் மாயா கோவிலையும் அடைவார்கள். 1857 முதல் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு அரசு கைதிகளை பிரிட்டிஷார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அனுப்பினார்கள். அதனால் அந்த அழகிய தீவுகளுக்கு காலபாணி அல்லது கருப்பு தண்ணீர் என்று அவப்பெயர் ஏற்பட்டது. மேடம் மீரா ரிச்சர்ட்ஸ் இந்த பிரான்சு பெண்மணி பின்னாளில் அரவிந்த் ஆசிரமத்து அன்னை என்று அழைக்கப்பட்டார். அல்போனியாவில் பிறந்த அக்னாஸ் பின்னாளில் அன்னை தெரீசா என்ற பெயர் கொண்டு மிகச் சிறந்த முறையில் தன் வாழ்நாள் முழுவதும் பரம ஏழைகளுக்கு தொண்டு புரிந்தார். மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்று அவர் ஏற்படுத்திய நிறுவனம் இன்றும் கொல்கத்தாவை தலைமையுமாக கொண்டு பெருந்தொன்று ஆற்றி வருகிறது. 1979 சமாதானத்திற்கான நோபல் பரிசை இவர் பெற்றார். கங்கோத்ரி புராணப்படி விஷ்ணுவின் காலடியில் தோன்றிய கங்கை மத்தாகினி என்ற பெயரில் ஆகாயத்தில் பாய்ந்து சிவனுடைய முடிச்சுரலில் புகுந்து புறப்பட்டு பூமியை அடைந்ததாக கூறப்படுகிறது. இந்து புராணப்படி வைதாரணி ஆறு நரகத்தில் ஓடுகிறது. பாரிஜாத மரம் புராண கதைப்படி சத்தியபாமாவின் தோட்டத்தில் வைக்கப்பட்ட இந்து மரத்தின் பூக்கள் ருக்மணியின் தோட்டத்தில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதிக நாட்கள் உயிர் வாழும் மிக உயரமான இந்த சீனஸ் மரங்கள் பாரசீகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவை.
இப்போது காஷ்மீரில் மட்டும் வளர்கின்றன. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதேஸ்வரர் கோவிலில் உள்ள இந்த சிறந்த மாமரத்தின் 4 கிளைகளும் 4 வேதங்களை குறிப்பதாகும். 4 வகையான சுவையுடைய பழங்களை கொண்டது இந்த மரம். 3500 வருட பழமை வாழ்ந்த இந்த மரம் 1800 சென்டிமீட்டர் உயரம், 750 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்டது. சுமார் கிபி 1631 தாஜ்மஹால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. 20,000 ஆட்கள் 22 ஆண்டுகளில் இந்த புகழ்பெற்ற கட்டிடத்தை கட்டி முடித்தனர். 1591 சுல்தான் முகமது குலியால் ஹைதராபாத்தில் உள்ள சார்மினார் கட்டப்பட்டது. 1911 பிரிட்டிஷாரின் 5ஆம் ஜார்ஜ் அரசரும் ராணி மேரியும் இந்தியாவிற்கு வந்தபோது அவர்களை வரவேற்க மும்பை கடற்கரையில் கட்டப்பட்டது கேட்வே ஆஃப் இந்தியா என்ற இந்த கல்லால் ஆன மிகப்பெரிய தோரண வாயில். 1892 சுவாமி விவேகானந்தர் இப்பாறையில் அமர்ந்து தவம் புரிந்தார். ஆகவே விவேகானந்தா பாறை மண்டபம் 1770 கட்டப்பட்டது. நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு, காற்று ஆகியவை பஞ்சபூதங்கள். நிலம் பிருத்திவிலிங்கம், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதேஸ்வரர் கோவில். நீர் அப்புலிங்கம், திருமணைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் கோவில். ஆகாயம் ஆகாசலிங்கம், சிதம்பரம் நடராஜர் கோயில். நெருப்பு தேசாஜ், திருவண்ணாமலை அருணாளேஸ்வரர் கோவில். காற்று வாழிலிங்கம், காளகஸ்தி காளகஸ்தீஸ்வரர் கோயில். தனலட்சுமி 8 வகை, அதாவது 8 லட்சுமி பெசன்ட் நகரில் கோயில் கொண்டுள்ளாள். தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி, ஆதிலட்சுமி, தைரியலட்சுமி ஆகும். நவகிரகங்களுக்குரிய நவகிரகங்களும் அவற்றினுடைய நிறங்களும் இப்போது சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இவர்களுக்கான நிறங்கள் முறையே சிகப்பு பிராக்கெட்டில் அரக்கு, வெள்ளை, சிவப்பு, செம்மண் பிராக்கெட்டில் மஞ்சள், பச்சை, மஞ்சள், வெள்ளை, நீலம், கருப்பு, பலவித வர்ணங்கள். அதாவது சூரியனுக்குரிய உடை சிகப்பு, சந்திரனுக்குரிய உடை வெள்ளை, அங்காரகன் சிவப்பு, புதன் பச்சை, குரு மஞ்சள், சுக்கிரன் வெள்ளை, சனி நீலம், ராகு கருப்பு, கேது பலவித வர்ணங்களாகும். மத்தியசியா என்பது மீன் அவதாரம், கூர்ம அவதாரம் என்பது ஆமை, வராக அவதாரம் என்பது பன்றி, நரசிம்ம அவதாரம் என்பது சிங்கமுக மனித உடல், வாமன அவதாரம் கொல்லமான மனித உருவம், ராமன் அவதாரம் பரசுராமன், ராமன் கோதண்டராமன், ராமன் பலராமன், கிருஷ்ண அவதாரம் கல்கி. உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்கிறார். தச அவதாரமும் இதன் அடிப்படையில் உள்ளது. பிரபல பாரசீக கவிஞர் பிர்டௌசியின் ஒரு கவிதை தான் இதுவாகும். மார்ச் ஏப்ரல் முகமடி திருவிழா என கொண்டாடப்படுகிறது. அஜ்மீருக்கு 11 கிலோமீட்டர் தூரத்தில் புஷ்காரில் நடைபெறுகிறது புஷ்கார் திருவிழா. பிரம்மாவின் கையிலிருந்து தாமரைப்பூ இந்த இடத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. கேரள மாநிலத்தில் நரகத்தில் இருந்து ஆண்டுக்கு ஒரு முறை மண்ணுலகிற்கு வரும் அசுர அரசனாகிய மகாபாலியை வரவேற்கும் வகையில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிரவண பெலகுலாவில் மகா மட்டபிஷேகத்தின் போது 56 அடி உயரமுள்ள கோமதேஸ்வரர் சிலைக்கு சமணர்கள் அபிஷேகம் செய்விக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர் ராமானுஜர். அவர் அமைத்தது அகோபில மடம். மும்பையில் 1931 இம்பீரியல் ஃபிலிம் கம்பெனியைச் சேர்ந்த அர்தோசிர் இரானி இயக்கிய ஆலமாரா என்ற முதல் பேசும் படம் தயாரிக்கப்பட்டது. தமிழிலும் தெலுங்கிலும் பக்த பிரகலாதா, காளிதாஸ் ஆகிய பேசும் படங்கள் தென்னகத்தில் தயாரிக்கப்பட்டன. நவரசங்கள்: சிருங்காரம் என்பது காதல், கருணை என்பது இரக்கம், ரௌத்ரம் என்பது கோபம், அவசியம் என்பது நகைச்சுவை, பீபஸ்தியம் என்பது வெறுப்பு, அற்புதம் என்பது ஆச்சரியம், பயனக என்பது பயம்,
சாந்தம் என்பது அமைதி, வீரம் என்பது தைரியம் என்பதை குறிக்கும். வாசுகி என்ற பெரிய பாம்பு கயிறாகவும் மந்தார மலை மத்தாகவும் கடலை கடையும் போது பயன்படுத்தப்பட்டது. தேவர்களின் குரு பிரகஸ்பதி, அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர். சிவனை திருமணம் முடிக்க குமரி பெண்ணாக பார்வதி இங்கு காத்திருந்தாள். கன்னியாகுமரியில் அவர் வராத நிலையில் கல்யாண விருந்துக்கு சாப்பாடு 7 நிறங்களில் மணலாக மாறிவிடுகிறது. சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, ஆரஞ்சு, கருநீலம், ஊதா மற்றும் பழுப்பு நிறங்களாக மாறுகின்றன. C.F. ஆண்ட்ரூஸ் என்பவர் தீனபந்து, C.R. தாஸ் என்பவர் தேசபந்து என அழைக்கப்படுகிறார். ஒரே தின்பண்டம் வெவ்வேறு பகுதிகளில் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. புஸ்காஸ் மேற்கு வங்கம், கோல்கப்பாஸ் டெல்லி, பானிபூரி மும்பை. அஜந்தா குகையில் 30 ஓவியங்கள் உள்ளன. எல்லோராவில் 34 ஓவியங்கள் உள்ளன. அக்பருடைய அவையில் பாரசீக கலைஞர் கிவாஜா அப்துல் சமாத் என்பவருக்கு சரின் கலாம் இனிமையான பேனா என்றும், எழுத்து ஓவியர் முகமது ஹுசைன் சரின் கலாம் தங்கப்பேனா என்றும் பட்டம் சூட்டி கௌரவிக்கப்பட்டனர். பூமியிலிருந்து பிறந்தவள் சீதை, நெருப்பிலிருந்து தோன்றியவள் திரௌபதி. விஸ்வகர்மாவின் மகன் நலன். ராமாயணத்தில் மானை தேடி போதல், மகாபாரதத்தில் சூதாட்டம். கர்ணனை பெற்றவர்கள் சூரியன் குந்தி தேவி, வளர்த்தவர்கள் தேரோட்டி அதிரதன் ராதா. பீஷ்மரின் இயற்பெயர் தேவவிரதன். வட இந்தியாவில் லெகாங்கா, தென்னிந்தியாவில் அந்த உடைக்கு பாவாடை என்று பெயர். பஞ்சு என்பது ஒரு வகை ஒயின். இதை சுடுநீர், குளிர்ந்த நீர், பால், சர்க்கரை, எலுமிச்சை, மசாலா பொருட்களுடன் கலந்து சாப்பிடலாம். முள்ளு தவுனி, தேங்காய்பால், மசாலா கலந்த சூப். லஸ்ஸி, குளிர்ந்த நுரையுடன் கூடிய தயிர், சர்க்கரை சேர்த்து இனிப்பாகவோ உப்பு சேர்த்தோ குடிக்கலாம். பாலுடா பேணி கோவாவின் பிரசித்தி பெற்ற பானம். தேங்காய், முந்திரி சேர்க்கப்பட்டது. ராஜஸ்தானில் கிடைக்கும் குங்குமப்பூ கலந்த மதுபானம் ஆசா. வாழைப்பழம், தேன், வெல்லம், தேங்காய் துண்டுகள், நெய் கலந்த பஞ்சாமிர்தம் முருகக் கடவுளுக்கு உகர்ந்தது. பர்ணா என்ற வடமொழி சொல்லுக்கு இலை என்று பெயர். இதிலிருந்து பான் வருகிறது. இந்து புராணப்படி பாக்கு பிரம்மாவுக்கும், வெற்றிலை விஷ்ணுவுக்கும், சுண்ணாம்பு சிவனுக்கும் வந்தனம் செய்யப்படுகிறது. ஆரியபட்டா சந்திரகுப்த விக்ரமாதித்யரின் அரசவையில் பிரபலமான வனசாஸ்திர விற்பனரும் கணித மேதையும் ஆவார். அல்ஜிப்ராவிற்கு அடித்தளம் வகுத்தவர் இவர். சைபரின் முக்கியத்துவத்தை உணர்த்தியவர். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளுக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் நாசிக் என்னுமிடத்தில் ரூபாய் நோட்டுகள் செக்யூரிட்டி பிரஸில் அச்சடிக்கப்படுகின்றன. கொல்கத்தாவிலும் மும்பையிலும் நாணயங்கள் அச்சிடப்படுகின்றன. 1959 செப்டம்பரில் இந்திய ரேடியோவின் அதிகாரத்துக்கு உட்பட்டு கருப்பு வெள்ளை ஒளிபரப்புடன் இந்திய தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. 1982 வண்ண தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. கேரளம் என்ற பெயர் வர 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. கேரா என்பது தென்னை என்பதிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சேரளம் என்பது சேரர்களுடைய பகுதி. சேர் என்பதற்கு சேர்க்கப்பட்டது. சேரளம் என்பது சேர்க்கப்பட்ட நிலப்பகுதி என்பதும் ஒரு பொருள். புராணப்படி பகவான் பரசுராமர் தன்னுடைய கோடாரையால் கேரளத்தை வெட்டி எடுத்தபோது கடல் நீர் உள் வாங்கியது. அனுமானிலிருந்து 5 மான் என்பது மருவி அந்தமான் ஆகிறது. லட்சம் தீவுகளை கொண்டதால் லட்சத்தீவு என்று அழைக்கப்படுகிறது. திருவனந்தபுரம் பகவான் மகாவிஷ்ணு படுத்து கொள்ளும் புனிதமான பாம்பான ஆதிசேஷன் வசிக்கும் இடம் என்பது அதன் பொருள். முனிவர் காசியபர்
பாரமுலாவுக்கு அருகில் இமயமலையில் ஒரு இடத்தை வெட்டி பெரிய ராட்சசனுடைய இருப்பிடமாக இருந்த ஏரியிலிருந்து தண்ணீரை வெளியேற்றினார். அங்கு பள்ளத்தாக்கு ஏற்பட்டு மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடமாக மாறியது. அதுவே காஷ்மீர் ஆகும். ஆபரேஷன் பிளாட் என்ற இயக்கத்தை நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு இயக்குனர் டாக்டர் வர்கீஸ் குரியன் பால் பொருட்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக ஆரம்பித்தார். பொதுவாக யோகாவில் சொல்லப்படுவது ஹதயோகம். ஹா என்பது சூரியனையும் தா என்பது சந்திரனையும் குறிப்புவை. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் காந்த சக்தியை குறிப்பதாகும். உடல், அதன் சக்தி, அதன் வேலைகளை பற்றி சொல்வதாகும். ராஜயோகம் உடல் ஆரோக்கியத்தை விட மனம், ஆத்மா தொடர்பானது ராஜயோகம். 1984 அக்டோபர் 30 ஒரிசாவில் புவனேஸ்வரியில் கொலை செய்யப்படுவதற்கு முதல் நாள் இந்திரா காந்தி கடைசியாக கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஹரிச்சந்திரன் மகனை காப்பாற்ற தன் உயிரை கொடுக்க துணிந்த சிறுவனின் பெயர் என்ன? சுனக் சோபன். நாட்டுப்புற பாடல்களில் பாடப்படும் பிரபலமான காதல் ஜோடியில் ஒருவர் லைலா, மற்றொருவர் மஜ்னு. மகாத்மா காந்தியின் ஒற்ற நண்பராக விளங்கிய ஆங்கிலேய பெண் மீரா பென் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். அவர் யார்? அன்னை தெரீசா. எல்லா கடவுளுக்கும் தாய் என்று கருதப்படுபவர் யார்? தட்சிணின் மகளும் காசியவரின் மனைவியுமான அதிதி எல்லா கடவுளுக்கும் தாய் என்று அழைக்கப்படுகிறார். சப்த ரிஷிகளின் பெயர்களை கூறுக. மாரிசி, அஸ்கிரிஸ், அத்ரி, புலஸ்தியர், புலகார், கிராது, வசிஷ்டர். மேலும் வைகுண்டத்தில் உள்ள 2 துவார பாலகர்கள் பெயர் என்ன? அவர்கள் மகாவிஷ்ணுவின் 3 அவதாரங்களில் பூவுலகில் பிறக்குமாறு சபிக்கப்பட்டனர். ஜெயன் இரண்யகசிபு நரசிம்ம அவதாரம், ராவணன் ராம அவதாரம், சிசுபாலன் கிருஷ்ண அவதாரம். இது ஒரு துவாரக பாலகன் வரலாறு. மற்றொரு துவாரக பாலகன் பெயர் விஜயன். அவன் அவதாரம் இரண்யயாசன் வராக அவதாரம், கும்பகர்ணன் ராம அவதாரம், தண்டவக்ரன் கிருஷ்ண அவதாரம் என்பதாகும். மேலும் கடவுளுக்குரிய இசைக்கருவிகளை பார்ப்போம். இப்பொழுது சிவனுக்கு உடுக்கை, சரஸ்வதிக்கு வீணை, கிருஷ்ணனுக்கு புல்லாங்க குழல், நாரதருக்கு மகதி வீணை அதாவது தம்பூரா என்று அழைக்கப்படும். ஜென்ம அஷ்டமிக்கு கிருஷ்ணர், கோர்சத் சாலுக்கு ஜராதுஷ்டிரர், மகாவீர் ஜெயந்தி என்பது மகாவீரர் பிறந்த தினம். கார்த்திகை பௌர்ணமிக்கு குருநானக் பிறந்தார். கிறிஸ்துமஸ் அன்று இயேசு கிறிஸ்து பிறந்தார். ரபி உல் அவ்வால் முகமது நபி பிறந்தார். ரவீந்திர அண்ணா டாகூர் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றார். அன்னை தெரீசா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். சி.வி. ராமன் இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றார். ஹர்கோவிந்த் குரானா மரபணு இயல் என்பதற்காக பரிசு பெற்றார். டாக்டர் எஸ். சந்திரசேகரன் இயற்பியல் துறைக்காக பரிசு பெற்றார். மேலும் கர்ணன் குண்டலம், சீதா சூடாமணி, சாகுந்தலை மோதிரம், கண்ணகி கால் சிலம்பு. மேலும் ராவனின் தம்பி விபீஷணன், விரடன் ஒரு காந்தர்வன், ராட்சச குணப்படி சபிக்கப்பட்டான். ராமனின் திருவடிகள் பட்டதும் சாபம் நீங்கிய பழைய நிலையை அடைகிறான். இமயமலையில் காஷ்மீரில் அமர்நாத் குகையில் பார்வதிக்கு முக்தியை அடையும் ரகசியத்தை சிவன் அங்கு சொல்லிக் கொடுத்தார். ரசகுல்லா மேற்கு வங்காளத்தில் புகழ்பெற்றது. ஸ்ரீகாந்த் மகாராஷ்டிராவில் புகழ்பெற்றது. மகாஜ் குஜராத்தில் புகழ்பெற்றது. பெபின்கா கோவாவில் புகழ்பெற்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். நன்றி நன்றி நன்றி.